வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வஞ்சரம் மீன் குழம்பு. யூஸ்வலாக வஞ்சரம் மீன் குழம்புனாலே எல்லோரும் மசாலாலாம் அரைச்சி தான் சேர்ப்பாங்க. நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு நம்ம குழம்பை ரெடி பண்ணிடலாம். எலுமிச்சைப்பழ சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து அதை உடச்சி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுடுவோம். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை கரைச்சி அதோட கரைசலை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போது ஒரு மீடியம் சைஸில் தக்காளியை அரிஞ்சு சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் அதை நைஸாக கையால் இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளியை நைஸாக கரைச்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கேற்ப தனி மிளகாய்த்தூள் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூளும் சேர்த்துப்போம். இதுவும் நான் கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துப்போம். மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாத்தூள் கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வேணுங்கிறத சேர்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நான் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை 1-2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதுலேருந்து நான் 5-6 சின்ன வெங்காயத்தை எடுத்து 1-2 நைஸாக தட்டி குழம்புல சேர்க்க போகிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் அதிக வாசம் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நான் கொஞ்சமாக கருவடகம் சேர்க்குறேன். கருவடகம் இல்லாதவங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் கருவடகம் சேர்த்தா குழம்பு இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அடுத்து நான் இதில் தட்டி எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அது லைட்டாக வதக்கிக்கோங்க. அதை வதக்கும் போதே வாசனை நல்லா வரும். அடுத்து இது கூட நம்ம 1-2 அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிப்போம். அடுத்து இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூளை நம்ம வதக்கிறதுனால குழம்பு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்போட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க குழம்பை எடுத்து சேர்த்துடலாம். கரைச்ச குழம்பை இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுப்போம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 20-30 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். அடுத்து நான் 1/2 கிலோ வஞ்சரம் மீனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் பீசஸ் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 hour ஆகுது. குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் குழம்பை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ நான் ஸ்டவ்வை இப்போது லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை சேர்க்கும்போது ரொம்ப பொறுமையாக சேருங்க. ஏன்னா மீன் துண்டு அப்போ தான் உடையாமல் கரெக்டாக வெந்து வரும். அதே மாதிரி மீன் துண்டு ஒரு துண்டு மேலே இன்னொரு மீன் துண்டு படாத அளவுக்கு போடுங்க. மீன் துண்டு எல்லாத்தையும் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே குழம்புற மூழ்கிற அளவுக்கு ரொம்ப பொறுமையாக ஒரு கரண்டி வச்சு அமுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த குழம்புல மீன் எல்லாம் சோர்ந்து டேஸ்ட்டாக வரும். இப்போது ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு பொறுமையாக மீன் எல்லாத்தையும் மறுபக்கம் திருப்பி போடலாம். அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வேகும். எல்லா மீனையும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன்லாம் நம்ம வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா உடையாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு.
இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.